முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வதை விட ரொம்ப முக்கியமானது, அதே தூத்துக்குடியில் 13 பேரை கொலை செய்த 17 போலீஸ்காரர்கள், 2 தாசில்தார், ஒரு கலெக்டர், 20 பேர் மீது கொலை வழக்கு போடு என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். அந்த 17 போலீஸ்கார நாய்களையும், அந்த 2 தாசில்தார்களையும், அந்த கலெக்டரையும் இவர்களின் மீது வழக்கு போடுவாயா, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போடுகிறாயா என்று கேட்கிறேன். இவர்களை கொண்டு வந்து கொலை வழக்கில் நிறுத்து, இவர்களை தான் தூக்கில போடுவது. ஆனால் உளவுத்துறை அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறது, 4 எம்எல்ஏக்கள் ஓடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் தாவேகாவிலிருந்து. ஆமாம், ஒன்றுமே இல்லாமல் கரிசடைகளை எல்லாம் கொண்டு உன்னுடைய கட்சியில் வைத்து கொண்டு இவனெல்லாம் ஓடுவான், அவனுக்கு ஒரு விலைப்பட்டியல் கழுத்தில் தொங்குகிறது என்பது இவனுக்கு புறப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அவனுடைய தேவைகளை உன்னால் நிறைவு செய்ய முடியாது. ஒரு நாள் அவன் ஓடுவான். எந்த வேலையெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை என்று மாற்றாரை சொல்கிறாரோ இந்த வேலையை நீங்களும் செய்கிறீர்களே. ஏவாவேலு 3 கோடி ரூபாய்க்கு சாலை போடாமல் போட்டதாக சொன்னார் என்று வழக்கு போடுகிற நீ, பல 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்த இந்த பாஸ்கர், ஏவா வேலுமணி, இவர்களெல்லாம் எதிர்த்து உங்களுடைய கட்சியில் சேர்த்துக் கொள்கிறேன். செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு ஏவாவேலு 3 கோடி ரூபாய் செய்தாராம். குக்கா விஜயபாஸ்கர் செய்திருக்கிறார் எத்தனையோ 1000 கோடிக்கு, அந்த வேலுமணி செய்திருக்கிறார் பல 1000 கோடிக்கு. இவர்களெல்லாம் உனக்கு வேண்டியவர்கள் என்றால் விட்டு விடுவாய், வேண்டாதவன் என்றால் உன்னை கைது செய்வாய். அப்புறம் நீ இந்த ரெட்டை வேலை செய்யாது. குக்கா விஜயபாஸ்கரை மடியில் வைத்துக் கொள்ளாது, ஏவாவேலை கைது செய்யாது, 2 பேரையும் கைது செய்யும். இந்த ஆட்சியின் போக்கு கொஞ்ச நாளில் வெளிப்பட்டு விடும். இப்பொழுதே வெளிப்படுகிறது. நாங்கள் இந்த முரண்களை எல்லாம் பார்க்கிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பல கருப்பையா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். காலையில் திடீர்னு ஒரு அரெஸ்ட் நடக்குது. முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரெஸ்ட் ஆகிறாங்க. நேற்று பார்த்தோம்னா ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கான சதி அப்படின்னு சொல்லி ஒரு 8 பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் தலைமறைவு அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. என்ன சார் நடக்குது அரசியல் களத்தில்? உண்மையிலே சொல்லுகிறேன், ஏதோ அனிதா ராதாகிருஷ்ணன் மேடையில் பேசினார் என்பதற்காக கைது செய்திருக்கிறார்கள். இது போன்ற பேச்சுக்கள் அரசியலில் மிக இயல்பாக எல்லா காலங்களிலும் பேசப்படுகின்றன. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய கட்சிக்காரர்களை பணம் கொடுத்து வளைப்பதற்கு அவர்கள் முயல்கிறார்கள் என்பது தாவேகாவினுடைய குற்றச்சாட்டு. 35 கோடி பணம் பேசுகிறார் செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி. ஆனால் உளவுத்துறை அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறது, 4 எம்எல்ஏக்கள் ஓடக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் தாவேகாவிலிருந்து. ஆமாம், தாவேகாவினுடைய வடார்காடு மாவட்டத்து வட தமிழ்நாட்டினுடைய 4 எம்எல்ஏக்கள் ஓடுவதற்கு தயாராக காலை தூக்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று உளவுத்துறை ஒரு செய்தி அனுப்பியிருக்கிறது அரசு. இல்லை, எந்த பக்கம் போக போகிறாங்க? திமுக பக்கமா? எந்த பக்கம்? முதல்ல இதை விட்டு போவதுக்கு தானே பணம் கொடுக்குறேன் அவன். பணமெல்லாம் ஊடாடும். பணம் தானே தமிழ்நாட்டு அரசியல். நீ செய்தது மட்டும் என்ன பணம் இல்லாத வேற எந்த காரியத்தை நீங்கள் செய்தீர்கள் என்று கேட்கிறேன். நான் அந்த கட்சி உன் கட்சியிலிருந்து கலைத்து கூட்டி கொண்டு போக முயலுகிறான் என்று சொல்கிறாயே, அதிமுகவிலிருந்து கலைத்து கூட்டிக் கொண்டு வருவதற்கு நீங்கள் செய்த முயற்சிகள் எந்த வகையில் வேறுபட்டது என்று நான் கேட்கிறேன். இப்பொழுது உங்களுடைய ஆளுக்கு 35 கோடி குறைந்தது 50 கோடி வரையிலும் அவன் விலைக்கு போகக்கூடிய ஒரு பண்டம் என்பது அவனுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது. அவன் சாதாரண எம்எல்ஏயாக இருக்கிறான். அவனுடைய மனைவிக்கு இது வரையிலும் தெரியாது. இவன் ஒரு வெட்டி ஆள், என்னமோ இவனை கட்டிக்கொண்டோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு இவனுக்கு இவ்வளவு பெரிய பிரைஸ் டேக், விலை பட்டியல் ஒன்று இவனுடைய கழுத்திலே தொங்குகிறது. இதை வைத்து நாம் வாழ்நாளில் ஒரு 5 லட்சம் சேர்க்க முடியாது. ஆனால் 35 கோடி 50 கோடி விலை மதிப்புடைய ஒரு கணவர் இருக்கிறார். அந்த விலைப்பட்டியல் அதை தெரிவிக்கிறது. ஆகவே அவள் சொல்லுவாள், மந்திரி பதவியை கேள், தந்தால் இரு, இல்லாவிட்டால் என்னை கழுத்தையா செய்ய விடுவார்கள். கட்சி மாறியதே உலகத்தில். குட்கா பாஸ்கரிலிருந்து எல்லாரும் கட்சி மாறி காட்டியிருக்கிறார்கள். அவன் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு போகிறான், அவனுடைய தேவை கருதி நாம் இங்கிருந்து வேறொன்றுக்கு போகிறோம் என்று சொல்லி அவனுடைய பண்டாட்டி தூண்டுவாள். இவ்வளவு பெரிய விலை மதிப்புள்ள பண்டம் என்று அவளுக்கு தெரியாது இதுவரையிலும். வெட்டியாக சுற்றி கொண்டு திரிகிறானே, இவனை கட்டி கொண்டு விட்டோமே என்று நினைத்து கொண்டிருந்தவளுக்கு இவன் தற்செயலாக எம்எல்ஏ ஆகிவிட்டான். ஆனவனுக்கு இவ்வளவு பெரிய விலை. ஆகவே இவன் ஒரு நாளைக்கு பதவி கேட்பான். நீ கேட்ட பதவியை கொடுக்க முடியாது அவ்வளவு பேருக்கும்.
அவன் ஒரு நாளைக்கு போவான். ஆகவே இது நடந்தே தீரும். ஏனென்றால் அதுக்கு வழிகாட்டியது நீயும் ஆதவ அர்ஜுனாவும் தான். அதிமுகவில் 25 பேரை உங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி கூட்டு கொண்டு வந்து வாக்கு அளிக்க வைத்தீர்களே, 25 பேரை எப்படி சேர்த்தார் அந்த லாட்டரி சீட்டு பெண்மணி, இவருடைய மாமியார். 4-5 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும், அவன் போவது நியாயம். 4-5 பேர் வந்தால் மந்திரி பதவி கொடுக்க மாட்டார் விஜய். கூட்டமாக வந்தால் தான் கொடுப்பார். ஏனென்றால் அவர்களை ராஜினாமா செய்ய வைத்தோ அல்லது அவருடைய எண்ணிக்கையை தனக்கு பயன்படுத்தி கொள்ளவோ முடியும். அப்படி பார்த்தால் காங்கிரஸில் இருப்பவர்களுக்கு கூட சட்டமன்ற உறுப்பினரோட எண்ணிக்கை வந்து கம்மி இல்லையா? அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. இல்லை, அது வேறு, அது அப்புறம் பேசுவோம். இப்போ ஏற்கனவே அமைந்து விட்ட ஆட்சி நீங்களாக இன்னும் எண்ணிக்கை போதாமல் இருக்கிற காரணத்தினால் ஆள் பிடிக்க வேண்டிய கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டது. மக்களிடமே நேரடியாக போய் அந்த உரிமையை பெற்றிருக்கலாம். அவர் அதை செய்யவில்லை. இன்னொரு முறை தேர்தலுக்கு போனால் சரியாக வரும் வராது என்று அவர் கருதி அஞ்சி ஆள் பிடிக்கிற வேலையை ஆதவ அர்ஜுனா தெளிவாக செய்வார் என்று லாட்டரி சீட்டு தொழிலே பழகியவர். அவருடைய மாமியார் இந்த பக்கம். இந்த 5 பேருக்கு மந்திரி பதவி கிடைக்கும், மீதம் உள்ள 20 பேருக்கு என்ன கிடைக்கும்? நீ செலவு செய்த பணம், அதற்கு மேற்கொண்டு நான் பணம் தருகிறேன் என்று சொல்லி இவர்களுடைய பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு 25 பேரும் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. விஜய் நம்மை சேர்த்துக்கொள்வார், நமக்கு உரிய தகுதியான இடத்தை தருவார் என்பது நம்பிக்கை இல்லை. ஆகவே இந்த லாட்டரி சீட்டுக்காரர் சொல்லுகிறார், பணமெல்லாம் கொடுத்தாலும் கூட இன்னமும் நீங்கள் போய் சொன்னால்தான் அவர்கள் நம்புவார். உடனே இவர் அவர்களிடம் போகிறார், அவர்களுக்கு சால்வையை பொருத்துகிறார், எலுமிச்சம்பழம் கொடுக்கிறார், கை கொடுக்குகிறார். நீங்கள் நாளைக்கு வந்து எனக்கு வாக்களித்து விடுங்கள், நான் உங்களை எப்படி கௌரவமாக நடத்த வேண்டும் என்று எனக்கு தெரியும், நான் நடத்துகிறேன் என்று சொல்லிவிட்டு வருகிறார். இந்த நம்பிக்கையை ஊட்டி அந்த அம்மையாருடைய பணம் இவர்களை திரட்டியது, லாட்டரி சீட்டுக்காருடைய மாமியார் பணம், விஜயினுடைய வருகை அதை உறுதிப்படுத்தியது. இது என்ன வேலை? இது என்ன நியாயமான வேலை? மறுநாள் வந்து அவர்கள் வாக்களித்தார்கள். மறுநாள் இவர்களை ரோட்டில் விட்டு விட்டார். ஏனென்றால் 32 பேர் வந்தால் தான் அந்த கூட்டம் நிற்கும். 25 பேருடைய கூட்டம் சட்டத்திற்கு மாறானது. ஆகவே 2/3 மெஜாரிட்டியோடு இவர்கள் வர முடியவில்லை. அந்த லாட்டரி சீட்டுக்கார அம்மாவினுடைய பணம் 25 பேருக்கு மேல் பாய முடியவில்லை. ஆகவே இவர் அவர்களை நெட்டாற்றில் விட்டு விட்டார். ஒரு முதலமைச்சர் நம்பிக்கையூட்டி கூட்டி வந்து வாக்களிக்க வைத்து பிறகு அவர்களை நட்டாற்றில் விடுவது என்பது என்ன நல்ல பண்பு? அந்த 25 பேரை நீங்கள் எப்படி திரட்டினீர்கள் பணத்தின் துணை இல்லாமல்? அதற்கு முதலமைச்சர் எதற்கு போய் தன்னுடைய பதவி இருக்கையை அதற்கு பயன்படுத்துகிறார்? இதெல்லாம் கேள்வி. இப்பொழுது இதே வேலையை அவர்கள் செய்கிறார்கள். உன்னுடைய கட்சிக்கு நீ கொஞ்சம் குறைவாக கொடுத்துருப்பா, அவன் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்குறான் உன்னுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்காக. கவிழ்த்து விட்டால் தாங்கள் வந்து விட முடியும் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. இவர்கள் வேண்டாம் என்றும் 50 ஆண்டுகளாக இவர்களை கட்டிக்கொண்டு அழுக முடியவில்லை என்று விஜயை மக்கள் தேர்வு செய்தது என்பதை விட விஜய் தன்னுடைய கவர்ச்சியால் தேர்வானார் என்பதெல்லாம் உண்மையில்லை. அவர் மீது இந்த ஆட்சி திணிக்கப்பட்டது. மக்கள் நொந்து போயிருந்தார்கள். ஒரு இடம் வாங்கினால் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு பணம் கொடுக்க வேண்டும், ஒரு கட்டடம் கட்டினால் சதுரடிக்கு 25 ரூபாய் கொடுக்க வேண்டும். எதுவாக இருந்தாலும் பணம் பணம் பணம். உனக்கு 3 ஃபேஸ் மீட்டர் வைக்க வேண்டும் என்றால் அவன் வைப்பது அவனுடைய கடமை, ஆனால் அதற்கு பணம் கொடுக்க வேண்டும். நொந்து போயிருந்த மக்கள் ஒரு 234 இடங்களில் நிறுத்தக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு மனிதன் கிடைத்த போது அவன் மீது ஆட்சியை திணித்து விட்டார்கள். அப்படி உனக்கு மீது திணிக்கப்பட்ட ஆட்சி, அதை பயன்படுத்திக்கொள். வரலாற்றில் ஒரு நிலையான இடத்தை பெறுவதற்கு மேல். ஆனால் நீ செய்கின்ற வேலையெல்லாம் எந்த வேலையெல்லாம் அயோக்கியத்தனமான வேலை என்று மாற்றாரை சொல்லுகிறாரோ இந்த வேலையை நீங்களும் செய்கிறீர்களே. ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுது. சரி, என்ன அப்படின்னா நீங்கள் முன்னாடியே குறிப்பிட்டீங்க லஞ்சம் புறையோடி போய் இருந்தது அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த லஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா? மொத்தமாக ஒழிய ஆனால் கம்மியாக இருக்கு இல்லையா? அதோடைய கிரெடிட்ஸையும் நம்ம இந்த தாவக அரசு கொடுக்கணும். எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், உண்மையிலேயே இப்பொழுது நேரடியாக லஞ்சம் வாங்கி கொண்டு காரியம் நடப்பதாக 1 மாதம் 1.5 மாதத்தில் ஒன்றும் புலப்படவில்லை. ஆனால் நீங்கள் இந்த கட்சிக்கு பெரும்பான்மை வருவதற்கும் ஆட்சி நிலைப்பதற்கும் வழியில்லாத வழிகளை கடைபிடிப்பதை பார்க்கின்ற போது நேர்மை உங்களுடைய குணாம்சமாக இல்லை என்று எனக்கு தோன்றுகிறது. நேர்மையாக இருக்கின்றவன் உறுதியாக இருப்பான். என்ன இவன் எதுக்கு இந்த நீ வேலுமணி வேலு மீது வழக்கு போடுகிறாய், குட்கா பாஸ்கரை மடியில் வைத்துக் கொள்கிறாய். இது என்ன நியாயம்? வேலு 3 கோடி ரூபாய்க்கு சாலை போடாமல் போட்டதாக சொன்னார் என்று வழக்கு போடுகிற நீ, பல 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்த இந்த பாஸ்கர், பேருந்து மந்திரியாக இருந்த அந்த பாஸ்கர், வேலுமணி எவன் குறைச்சி செய்திருக்கிறான்? ஒன்றும் 50,000 கோடி 30,000 கோடி பணம் வைத்திருக்கிறான்.
இவர்களெல்லாம் எதுக்கு நீ உங்களுடைய கட்சியில் சேர்த்துக்கொள்கிறாய்? அவன் ராஜினாமா செய்து விட்டு உன்னிடம் வர வேண்டிய தேவை என்ன? ராஜினாமா செய்து விட்டால் பிறகு தேர்தலில் உன்னுடைய கட்சிக்காரனுக்கு தான் இடம் கொடுப்பாய், இவனுக்கு கொடுக்க மாட்டாய். அப்படியானால் இவனுடைய தேவை எதை நீ நிறைவு செய்ய போகிறாய்? இவனுடைய ஊழல் வழக்குகளை மேல் கிளம்பாமல் அமுக்கி வைத்துக் கொள்வாய். ஆக எதிர்க்கட்சியாக இருக்கிறவன் வேண்டாதனுடைய ஊழல் வழக்குகளெல்லாம் கிளப்பப்படும். நமக்கு நம்முடைய கட்சியில் இணைந்து விட்ட குட்கா பாஸ்கர் போன்றவர்களுடைய வழக்குகள் அமுக்கப்படும். இதில் என்ன நேர்மை இருக்கிறது? ஆனால் இது நான் கேட்பதற்கு சொல்ல வேண்டும், இதில் என்ன நேர்மை இருக்கிறது? எந்த இடத்துலையும் இல்லை. ஆகவே மக்கள் காலப்போக்கில் உடைய உண்மை வடிவத்தை தெரிந்து கொள்வார்கள். தெரிந்து கொள்ளுகிற போது வீணாக போய்விடுவாய். நான் சொல்லுகிறேன், தவறான கூட்டு வைத்திருக்கிறாய். உன்னுடைய இந்த ஆதவ அர்ச்சுனா, இந்த ஜான் ஆரோக்கியசாமி, இவனை எல்லாம் மந்திரி சபைக்கு வர வைக்கிறாய். ஜான் ஆரோக்கியசாமிக்கு மந்திரி சபைக்கு என்ன தொடர்பு? ஒரு கர்நாடகத்துக்காரனை எதற்காக டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக அனுப்புகிறாய்? கிருஷ்ணா ரெட்டி யார்? உன்னுடைய கால்ஷீட் போட்டவனையெல்லாம் நீ ஆலோசனையாக வைத்துக் கொள்கிறாய். இது என்ன நியாயம்? கடைசியில் நமக்கு போதாமை இருக்கிறது. அறிவு போதாமை, அனுபவ போதாமை, பட்டறிவு போதாமை. We don't have any experience in politics. We don't read books. We have never developed our knowledge. இவ்வளவு குறைபாடுகளுக்கு இடையே அப்புறம் கால்ஷீட் பார்க்கிறவனை ஆலோசனை வைத்து கொண்டால் எப்படி இது ஓடும்? தலைமைச் செயலாளர்களை கேள் 100,000 பேர் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள். அவர்களோட யோசனை கேட்டு ஆட்சியை நடத்து. உன்னை போல விவரம் இல்லாத மனிதர்கள் வருவார்கள் என்பதற்காகவே வெள்ளைக்காரன் உண்டாக்கியதான் அந்த பியூரோக்ரசி, அதிகார வர்க்கம். அவனை 20 வயதில் சப் கலெக்டராக போட்டு கலெக்டராக்கி அவனை பல்வேறு துறைகளில் பழக்கி, எல்லா துறைகளிலும் பழக்கி, கடைசியில் அவனை செயலாளராக 50 வயதில் ஆக்குகிற போது அவன் மிகச்சிறந்த அனுபவத்தை பெற்றிருப்பான். அவன் அயோக்கியனாக இருப்பவனும் இருப்பான். நமக்கு யோக்கியனை பார்த்து தேர்ந்தெடுத்து கொண்டு அவனுடைய ஆலோசனையை கேட்டு ஆட்சியை நடத்து. உன்னை போல் விவரம் இல்லாமல் முதலமைச்சராகி விடுகின்றவர்களுக்காகத்தான் அந்த அதிகார வர்க்கமே வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்டது. அந்த அதிகார வர்க்கம் வெல் ட்ரைன்டு, வெல் எஜுகேட்டட். ஆகவே உன்னுடைய போதாமை எதுவோ அதை ஈடுகட்டி விடுவது, புரிகிறதா? அதனாலே அவர்களை கேட்டுக்கொண்டு நடத்துவானா ஜோதிடனை ஆலோசகன், அப்புறம் கால்ஷீட் பார்க்கிறவன், அப்புறம் இந்த ஜான் ஆரோக்கியசாமி, கிருஷ்ணா ரெட்டி, இவனெல்லாம் யார்? இவனெல்லாம் மந்திரி சபை கூட்டத்துக்கு எதிர்க்க வருகிறான். சிக்கலில் மாட்டிக்கொள்கிறாயே என்று கேட்கிறேன் நான். அது உனக்கு தன் யோசனை இல்லாத காரணத்தினாலே தான் தீர்ப்பாய வேண்டும் என்று நீங்கள் மேகதாதுவுக்கு தீர்மானம் போட்டீர்கள். அது மாதிரி அரசு மக்களுக்கு செய்கின்ற கேடு, விவசாயிகளுக்கு செய்கின்ற கேடு உங்களுடைய அறியாமல், அவுட் ஆஃப் யுவர் இக்னரன்ஸ் யூ ஆர் டூயிங் ஆல் சச் திங்ஸ். உதயநிதிக்கும் ஓரளவும் தெரியாது, பார்த்து படிக்கிறாள். உனக்கும் ஓரளவும் தெரியாது, பார்த்து படிக்கிறாள். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி தீர்மானங்களை போட்டு இதை கைதூக்க வைத்து விட்டு இது நாட்டு மக்களுக்கு கேடாக அமையாதா என்று கேட்கிறேன் நான். முதல் தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகள் மாற்றி அமைக்கப்பட்டு விடுமானால் அதனால் நமக்கு தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதகம் ஏற்படாதா? உனக்கு பழக்கம் இல்லை, அனுபவம் இல்லை என்றால் அனுபவப்பட்டவனை வைத்து கொண்டு கேட்பதா? உதயநிதி கொடுத்தால் உடனே சீட்டை வாங்கி உடனே சேர்த்து விடுவதா தீர்மானத்தில்? இப்பொழுது எல்லா முழு தமிழ்நாடு சட்டமன்றமே அந்த தீர்மானத்தை ஆதரித்திருக்கிறது. ஆமாம் என்று சொல்லி தீர்ப்பாயத்தை அமைத்து விட்டால் என்ன செய்வாய்? குடிநீருக்காக எவனாவது அணை கட்டுவானா என்ற கேள்வியை போய் நாடு முழுவதும் எதிரொலிக்க செய்யாமல் வெறும் குடிநீருக்கு வீராணத்திலிருந்து பைப் வழியாக கொண்டு வருகிறோம், நீ ஸ்ரீரங்கப்பட்டத்திலிருந்து பைப் வழியாக கொண்டு போ, குடிநீருக்காக எவனாவது அணை கட்டுவானா? கேட்டு இவர்களுடைய பொக்கைத்தன்மையை மக்களிடம் வெளிப்படுத்தி இந்தியாவுக்கே வெளிப்படுத்துகின்ற வேலையெல்லாம் விட்டுவிட்டு இந்த எவனோ ஒரு வில்சனா, அவன் ஒரு வக்கீலா, அவன் சொன்னானா, அப்புறம் அவனுக்கு மேலே இருக்க ஒருத்தன் சொன்னானா, நம்ம சுய அறிவு கொண்டு எடப்பாடி சொல்லுகிறாரே, சுய அறிவு கொண்டு இந்த தீர்ப்பாயம் தவறாக போய்விடும் என்று சொல்லுகிறாரே. ஆக எல்லாம் குழப்படியாக இருக்கிறது. ஆகவே ஆகாத வேலை செய்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்வதை விட ரொம்ப முக்கியமானது, அதே தூத்துக்குடியில் 13 பேரை கொலை செய்த 17 போலீஸ்காரர்கள், 2 தாசில்தார், ஒரு கலெக்டர், 20 பேரின் மீது கொலை வழக்கு போடு என்று நீதிபதி சொல்லியிருக்கிறார். விசாரணை கமிஷன் நீதிபதி சொல்லியிருக்கிறார். அதை ஸ்டாலின் போட மாட்டார். ஏன் போட மாட்டார் என்றால் அவர் ஒரு களவாணி. அவர் போலீஸ்காரனோட கூட்டு வைத்துக் கொள்வார். உன்னுடைய களவாணித்தனத்தை நான் பொறுத்துக் கொள்கிறேன், என்னுடைய களவாணித்தனத்தை நீ பொறுத்துக்கொள், நாம் 2 பேரும் சேர்ந்து மக்களை அடிப்போம் என்பது அந்த ஆட்சியினுடைய கொள்கை. ஆகவே போலீஸ்காரர்களை தண்டிக்கவில்லை. 13 பேர் செத்தால் என்ன, 2 லட்சம் 1 லட்சம் கொடுப்போம், 5 லட்சம் கொடுப்போம், அதோடு முடிந்து எல்லா உயிர்களுக்கும் விலை வைத்திருக்கிறார்கள் அவர்கள். திமுக அரசு சொல்றீங்களா? இப்போ திமுக அரசை சொல்லுகிறேன். ஆகவே அவர்கள் அந்த வழக்கை எடுக்கவில்லை. இந்த அரசு ஏன் எடுக்கவில்லை? இப்போ ராதாகிருஷ்ணனை கைது செய்வதை விட அந்த 17 போலீஸ்கார நாய்களையும், அந்த 2 தாசில்தார்களையும், அந்த கலெக்டரையும்
அப்பாவி மக்களை கொன்றவர்கள் என்பதால் நான் அவர்களை மனிதர்களாக கருதாமல் நாய்கள் என்று சொல்கிறேன். உனக்கு ஸ்டெர்லைட் கம்பெனியில் 2வது சம்பளம் நடந்தது என்பதற்காக வேற என்ன உனக்கு இவர்களை சொல்ல வேண்டிய தேவை? அந்த அந்த நிறுவனத்தை மூடச் சொல்லுகிறார்களே, அப்படின்னா நமக்கெல்லாம் 2வது சம்பளம் எப்படி வரும் என்று சொல்லி இந்த மக்களை சுட்டார்கள். இவ்வளவு கேவலமானவர்கள் உண்டா? இவனெல்லாம் கலெக்டருக்கு படித்திருக்கிறான் ஒருவன். இவர்களின் மீது வழக்கு போடுவாயா, அனிதா ராதாகிருஷ்ணன் மீது போடுகிறாயா எதற்கு என்று கேட்கிறேன். இவர்களை கொண்டு வந்து கொலை வழக்கில் எடுத்து இவர்களெல்லாம் தூக்கில போடு. செய்ய வேண்டிய காரியத்தை விட்டுவிட்டு ஏவாவேலு 3 கோடி ரூபாய் செய்தாராம். குக்கா விஜயபாஸ்கர் செய்திருக்கிறான் எத்தனையோ 1000 கோடிக்கு. அந்த வேலுமணி செய்திருக்கிறார் பல 1000 கோடிக்கு. இவர்களெல்லாம் உனக்கு வேண்டியவர்கள் என்றால் விட்டு விடுவாய், வேண்டாதவன் என்றால் அவனை கைது செய்வாய். அவர்களையெல்லாம் கைது செய் என்பதுதான் என்னுடைய கருத்து. இவனையும் கைது செய். ஆனால் இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், இந்த கைது நடவடிக்கை அப்படிங்கிறது தாவேகாவினுடைய நிர்வாகி ஒருவர் கொடுத்த புகாரின் பேரில் தான் எடுக்கப்பட்டிருக்கே தவிர எந்த ஒரு அதிகார பதவியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்லியும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படலை அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்படுது. குறிப்பாக முன்ஜாமீன் கோரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் அப்பீல் செஞ்சப்போ உயர்நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கைது நடவடிக்கை சரிதானே சார்? சட்டம் குருட்டுத்தனமானது. அது வழக்கமாக நீதிமன்றங்கள் சில நடைமுறைகள் உண்டு. ஜாமீன் கேட்டால் நீ தர முடியாது என்று சொல்லி கீழே பார்த்துக்கொள் என்று சொல்வதெல்லாம் இதெல்லாம் பெரிய உலக நீதி வழங்கப்பட்டு விட்டதாக இதற்கெல்லாம் பொருள் கிடையாது. அவன் என்ன பெரிய உலகத்தில் இல்லாத குற்றத்தை அந்த ஆள் பேசியதை நான் கேட்டேன். இந்த மாதிரி பேச்சுக்கள் தமிழ்நாட்டில் 3000 தடவை பேசப்பட்டு உன்னை பற்றிய செய்திகள் மக்களிடம் பதிவாகியிருக்கின்றன. இப்பொழுது என்ன புதிதாக ராதாகிருஷ்ணன் பேசினார், இதுக்கு என்ன பெரிய கைது செய்கிறார்? ஆனால் இப்போலேருந்து அதை மாற்றலாம்ல சார்? தாவேகா சொல்லக்கூடிய மாற்றம் இதிலிருந்தே ஆரம்பிக்கலாமே. இது உனக்கு உன்னுடைய, அதாவது நம்மை பற்றி மக்களுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்து உன்னை ஆட்சியில் வைத்திருக்கிறார்கள். எல்லாம் தெரியும். உன்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வலு என்ன, வலுக்குறைவு என்ன, எல்லாம் தெரியும் மக்களுக்கு. தெரிந்து தான் உன்னை ஆட்சியில் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? எல்லா குற்றங்களோடும் ஊழலையும் செய்கின்ற ஸ்டாலின் போன்றவர்களுடைய ஆட்சியை விட ஊழல் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற உன்னுடைய ஆட்சி மக்களுக்கு உகந்தது என்று மக்கள் நினைத்தார்கள். இந்த ஆட்சி உன் மீது திணித்தார்கள். நீ அந்த வேலையை பார்க்காமல் அனிதா ராதாகிருஷ்ணனை பிடிக்கிறாய், குக்கா ராதாகிருஷ்ணனை, குக்கா விஜயபாஸ்கரை மடியில் வைத்துக் கொள்கிறாய். நீ முதலில் கைது செய்ய வேண்டியது இந்த 1.5 அவதூறு வழக்கில் அல்ல, இந்த ஸ்டெர்லைட்டில் கொன்ற அதிகாரிகளை எல்லாம் முதலில் பதவி நீக்கம் செய்து அவர்களெல்லாம் கொண்டு போய் கொலை வழக்கில் நிறுத்து. உன்னுடைய ஆட்சி நல்ல ஆட்சி என்று சொல்லப்படும். அதையெல்லாம் விட்டு விட்டு இதை பெரிதாக பேசுகிறாயே என்று கேட்கிறேன் நான். ஏவாவேலின் மீது வழக்கு போடு. 40 அடி சாலையை 30 அடி சாலையாக போட்டார்கள் 100 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஸ்டாலின் காலத்தில். அதுக்கு சீஃப் இன்ஜினியர் கையெழுத்து போட்டார் 40 அடி அளந்து பார்த்தேன் என்று. இதை புலனாய்வுத்துறை தானாக கண்டுபிடித்தது. அது வழக்கு பதிவு செய்ய சொன்னபோது ஸ்டாலினுடைய போலீஸ் பதிவு செய்யவில்லை. அது பதிவு இல்லாமல் இருக்கிறது. 3 கோடிக்கு இப்போ ஊழல் செய்து விட்டார் என்று சொல்கிறாயே, எத்தனையோ 1000 கோடி ரூபாய் ஊழல். இதுக்கு காரணமான சீஃப் இன்ஜினியர், அந்த மந்திரி, இவர்களெல்லாம் உள்ளே இருக்கு. நான் என்ன சொல்கிறேன் என்றால், பெரிய கட்டுவிரியன் பாம்பு ஓடிக்கொண்டிருக்கிறது, அதை விட்டு அது தண்ணி பாம்புகளை போய் அடித்து கொண்டு திரிகிறாயே என்னென்று கேட்கிறேன். இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் பேசியது உலகத்தில் இல்லாத பேச்சு இல்லை. அவரை கொஞ்சம் கட்டுப்படுத்தி வைக்கலாம், பயமுறுத்தி வைக்கலாம் என்பதற்காக நீ இதை செய்கிறாயே தவிர நமக்கு கைது செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கிறது. அப்புறம் நீ இந்த ரெட்டை வேலை செய்யாது. குக்கா விஜயபாஸ்கரை மடியில் வைத்து கொள்ளாதே, ஏவாவேலுவை கைது செய்யாது, 2 பேரையும் கைது செய்யும். உங்களுடைய ஆட்சியின் போக்கு கொஞ்ச நாளில் வெளிப்பட்டு விடும். இப்பொழுதே வெளிப்படுகிறது. நாங்கள் இந்த முரண்களை எல்லாம் பார்க்கிறோம். என்ன இப்படி ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள நீ என்ன வேலை செய்தாயோ அதைத்தான் உங்களுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கு எதிரி செய்கிறான். என்னமோ இவருடைய கட்சிக்காரன் புகார் கொடுத்தான். இதெல்லாம் புகார் பெரிய சங்கதி. கொடுக்க சொன்னால் கொடுக்குறான். இது என்ன பெரிய, இது சட்டம் உன் கையில் இருக்க, அதிகாரம் உன் கையில் இருப்பதனால் பேசுகிறாய். இல்லாவிட்டால் பேசுவாயா? கரூர்லேருந்து பயந்து தானே ஓடி வந்தாய். அன்றைக்கு அதிகாரம் உன் கையில் இல்லாத காரணத்தினால தானே பயந்து ஓடி வந்தாய். திரும்பி பார்க்காமல் ஓடி வந்தாயே. இதெல்லாம் என்ன? இன்றைக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக நீ பாகுபாடு நடத்துகிறாய். ஒரு ஊழலை சேர்த்து கொள்ளுகிறாய், ஒரு ஊழலை தண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறாய். என்னுடைய கட்சியில் உன்னுடைய கட்சிக்காரனுக்கு அவனுக்கு ஒரு விலைப்பட்டியல் இருக்கிறது என்பதை அவனுடைய குடும்பத்துக்கு தெரிவித்து விட்டாய். இனிமேல் என்றைக்கு உனக்கு ஆபத்தான், என்றைக்கு உனக்கு ஆபத்தான். நீ அவன் கேட்பதை நீ கொடுக்கவில்லை என்றால் அந்த விலையை பெற்றுக்கொண்டு அவன் போய்விடுவான். அவன் என்ன உன்னோடு காலமெல்லாம் வாழ்ந்தவனா? உனக்கு ஏதாவது கொள்கை இருக்கிறதா? இல்லை அவன் அந்த கொள்கையை மறுத்து விட்டானா? ஒன்றும் இல்லை. எல்லாரும் வீதியில் தெரிஞ்சவனையெல்லாம் 40% வெளிக்கட்சிக்காரனையெல்லாம் கொண்டு வந்து எம்எல்ஏ ஆக்கி அவனெல்லாம் போவானா மாட்டானா?
இது என்ன நியாயம் என்று எனக்கு புரியவில்லை. இதெல்லாம் நடக்கும் ஒரு நாளைக்கு. நீ கூட்டி கொண்டு வந்தது ஒரு ஓடு, அப்புறம் அந்த ஓடு வந்த மாதிரி இன்னொருத்தனும் போவாள். நான் சொல்லுவது தெரிகிறதா? இவன் இன்னொரு கட்சியிலிருந்து இங்கே வந்து எம்எல்ஏ ஆகிருக்கிறான், அவன் இனிமேல் உன்னை விட்டும் போவான். அவன் என்ன கொள்கையின் மீது வந்தான் என்று கேட்கிறேன் நான். எமர்ஜென்சியில் ஜனநாயகத்திற்கு ஆபத்து என்று காமராஜர் அழைக்கிறார். சேவ் இந்தியா, சேவ் டெமோக்ரஸி என்று. 25 வயது எனக்கு. அப்பொழுது அரசியல் சாசனங்கள் கிழித்தெறியப்படுகின்றன. ஒரு நாட்டினுடைய பெண்மணிக்கு கோர்ட்டால் அவருடைய பதவிக்கு ஆபத்து வருமானால் நாட்டில் உள்ள மக்களின் எல்லா உரிமைகளையும் அவர் முடக்குவார். இதை ஏன் என்று கேட்க நாதி இல்லை என்றால் இந்திய மக்கள் சுதந்திரத்திற்கு தகுதியற்றவர்கள் என்கின்ற கருத்து வெளிப்படுத்தப்பட்டது. ஜேபி இந்தியா முழுவதும் தலைமை வாங்கினார், காமராஜர் தமிழ்நாட்டில் தலைமை வாங்கினார். அப்பொழுது அந்த கட்சியில் நான் சேர்ந்தேன். ஒரு கட்சியில் 25 வயதில் நான் சேருவதற்கு ஜனநாயக அமைப்பு இந்த நாட்டில் கவிழ்க்கப்பட்டு விட்டது காரணமாக இருந்தது. பிறகு சிறைக்கு போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. 10 தடவை நான் சிறைக்கு போயிருக்கிறேன். 5-6 மாதங்களெல்லாம் இருந்திருக்கிறேன். உள்ளே வந்தபோது எம்எல்ஏ ஆகலாம் இந்த தாவேகா வந்தார்களே வேறு கட்சியிலிருந்து. காலையில் அவனுக்கு அங்கே இடம் கிடைக்கவில்லை என்றவுடன் மாலையில் இடம் கொடுத்து மூஞ்சி தெரியாமல் அவன் எம்எல்ஏ ஆகி மந்திரியாகவும் ஆகிவிட்டானே. அது மாதிரி இல்லை. நான் உள்ளே போனால் ஐ ஹாவ் டு ஃபேஸ் எமர்ஜென்சி. அவர்கள் ஒடுக்குமுறைகளை கையாளுவார்கள், அதை நான் எதிர்கொள்ள வேண்டும். இப்படி 10 தடவை சிறைக்கு போயிருக்கிறேன். என்னுடைய கையெலும்பை போலீஸ்காரன் லத்தி சார்ஜ் செய்தபோது கையெலும்பு முறிந்து விட்டது. நான் 19 நாட்கள் காரைக்குடி குடிநீருக்காக உண்ணாநோன்பு இருந்திருக்கிறேன். என்னை நான் பேசுவது கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி நீதிமன்றம் என்னை 21 நாட்களுக்கு காரைக்குடியை விட்டு அப்புறப்படுத்தியது. எவ்வளவு கொடுமைகளை சந்தித்தோம். இதெல்லாம் இதற்காக நாம் கொண்ட பற்றின், ஒரு கொள்கையின் மீது நாம் கொண்ட பற்றின் காரணமாக. ஒன்றுமே இல்லாமல் கழிசடைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு உன்னுடைய கட்சியில் வைத்து கொண்டு இவனெல்லாம் ஓடுவான். அவனுக்கு ஏற்கனவே தெரியாமல் இருந்தே இப்போ தெரியப்படுத்தியிருக்காய். அவனுக்கு ஒரு விலைப்பட்டியல் கழுத்தில் தொங்குகிறது என்பது இவனுக்கு புறப்படுத்தப்பட்டு விட்டது. ஆகவே அவனுடைய தேவைகளை உன்னால் நிறைவு செய்ய முடியாது. ஒரு நாள் அவன் ஓடுவான். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார்.